வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த வேண்டியது அவசியம். விமான நிலையம் மற்றும் மூடப்பட்ட பழமையான பஞ்சாலைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த கவர்னர் கைலாஷ்நாதன் பேட்டி. மீனவர்களின் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் செயல்படும் பாண்டி மெரினா நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம். மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு. மீனவ பஞ்சாயத்தார் மற்றும் மீனவர்கள் மெரினா கடற்கரை செல்லும் சாலையில் மாபெரும் மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அறிவிப்பு. புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பதிவு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மேளதாளம் முழக்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் விசர்ஜனம். கவர்னர் கைலாஷ்நாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என புதுச்சேரியில் விமான நிலையம் மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகளை ஆய்வு செய்து கவர்னர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள விமான நிலையம் மற்றும் மூடப்பட்டுள்ள பழமையான AFT சுதேசி பாரதி பஞ்சாலைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதுச்சேரிக்கு பஞ்சாலைகள் எந்த வகையில் உபயோகமாக இருக்கும் என ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அதன்படி சில ஆலைகளை மக்களுக்கு வேலை வாய்ப்பானதாக மாற்றிக்கொள்ளலாம். புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆய்வில் ஈடுபட்டுள்ளதாகவும் தற்போது சிறிய ரக ATR விமானங்கள் விமான நிலையத்தில் தரையிறங்க முடியும். அதே நேரத்தில் பெரிய போயிங் விமானங்கள் இறங்கும் வகையில் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். அதற்காக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நிலத்தை கையகப்படுத்துவது அவசியமாகும் என்றும் அவர் கூறினார். மேலும் புதுச்சேரியில் உள்ள நகர வனத்தை மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் அதற்காக கிரீன் லென்ஸ் ஃபார் தி சிட்டி திட்டத்தை எப்படி கொண்டு வந்து செயல்படுத்துவது என ஆய்வு செய்து வருவதாக புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். பாண்டிச்சேரிக்கு இவ்வளவு உபயோகமா இருக்கும். இதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ்லயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம், மக்களுக்கு வேலை கிடைக்கும். அதே தவிர வேற ஏதாவது யூஸ் சிட்டிக்காக இந்த ஏரியால இந்த அர்பன் ஃபாரஸ்ட் இருக்கு, அந்த அர்பன் ஃபாரஸ்ட் இன்னும் நல்லா எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் சொல்ல முடியாது. நாங்க இப்போ அலைன்மெண்ட் தான் பார்த்துருக்கோம். இந்த அலைன்மெண்ட் போட்டுக்கணும், வேற ஏதாவது இடத்துக்கு போகணுமா மனசுல எக்கச்சக்கம் ஐடியாஸ் இருக்கு. பேசின பண்ணதான் சொல்ல முடியும். புதுச்சேரியில் மீனவர்களின் இடங்களை ஆக்கிரமிப்பு செய்தும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் பாண்டி மெரினா நிர்வாகத்தை கண்டித்து மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாண்டி மெரினா நிர்வாகத்தை கண்டித்து வம்பாக்கீரபாளையம் மீனவ பஞ்சாயத்தார் மற்றும் மீனவர்கள் வெள்ளிக்கிழமையன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் திப்ராயப்பேட்டை பகுதிக்குட்பட்ட 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது கடற்கரை பரப்பளவு. இந்த இடத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தனியாருக்கு பொழுதுபோக்கு பூங்கா மற்றும் உணவு வகைகள் கடைகளை அமைப்பதற்கு அனுமதி அளித்தது. மேலும் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு தரப்படும் என்றும் அந்த பகுதியில் கடைகளை அமைப்பதற்கும் அனுமதி வழங்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் பாண்டி மெரினா நிர்வாகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன. குறிப்பாக அனுமதியின்றி கூடுதல் கடை வைக்கப்பட்டு வருவதாகவும் அதேபோல் பொழுதுபோக்கிற்காக ராட்சத உபகரணங்கள் வைத்து வருவதாகவும் மேலும் மதுபான கூடங்கள் போதைப் பொருட்கள் அதிக அளவில் நடமாடுகின்றது என குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் கிராம பஞ்சாயத்து மற்றும் மீனவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பாண்டி மெரினா கடற்கரை நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மீனவர்களுடைய இடத்தை அபகரிக்கப்படுவதாகவும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். மேலும் பாண்டி மெரினா கடற்கரை பின்புறத்தில் மீனவ கிராமத்திற்கு சொந்தமான இடம் உள்ளதாகவும் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும் மற்றும் உப்பனாறு வாய்க்காலை ஆக்கிரமிப்பு செய்து அங்குள்ள மாங்குரோஸ் காடுகளை அழித்து படகு குழாமை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக மீனவ கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மீனவ மக்களின் படகுகள் மற்றும் வலைகளை அமைப்பதற்கு இடத்தை கொடுக்காமல் பாண்டி மெரினா நிர்வாகம் கடற்கரையை ஆக்கிரமிப்பு செய்கிறது என்றும் இதனை அரசும் துறை சார்ந்த அதிகாரிகளும் தடுக்கவில்லை என மீனவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். மேலும் பாண்டி மெரினா நிர்வாகத்தை கண்டித்து வெள்ளிக்கிழமையன்று மீனவ பஞ்சாயத்தார் மற்றும் மீனவர்கள் சார்பில் மெரினா கடற்கரை செல்லும் சாலையில் மாபெரும் மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் மீனவ பஞ்சாயத்தார் தெரிவித்துள்ளனர். வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை துணை இயக்குநர் ஆறுமுகம், அலுவலக அதிகாரிகள் அன்பரசன், ஸ்ருதி மற்றும்
தொகுதி திமுக செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தொழிலாளர் முன்னேற்ற பேரவை சங்க தலைவர் அங்காளன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், அயலக அணி துணை அமைப்பாளர் சரவணன் மற்றும் இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, ஆதிதிராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பதுலுதீன், தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அரசால் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டி மற்றும் மழை அங்கிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி அரசின் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கம்பன் அரசு மேல்நிலைப்பள்ளி, கல்மண்டபம் தியாகி தியாகராஜ நாயக்கர் அரசு மேல்நிலைப்பள்ளி, கரையாம்புத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி, மடுகரை வே ராமமூர்த்தி ஆண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி, வெங்கடசுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரசால் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டியை, மழை அங்கியை சட்டமன்ற துணைத் தலைவர் ராஜவேலு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், பள்ளியின் துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், ஊர் பொதுமக்கள், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் மேள தாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் விசர்சனம் செய்யப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடந்த 7ஆம் தேதி புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பல்வேறு இடங்களில் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு வந்தன. 5ஆம் நாளான புதன்கிழமை அன்று இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் விநாயகர் சிலைகள் விஜர்சன ஊர்வலம் சாரம் அவ்வை திடலில் துவங்கியது. காமராஜர் சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, பட்டேல் சாலை, பழைய சாராய ஆலை வழியாக கடற்கரைக்கு மேளதாளம் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டன. கடற்கரை சாலையில் உள்ள பழைய நீதிமன்றம் அருகே ராட்சத கிரேன் மூலம் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் கடலில் விஜர்சனம் செய்யப்பட்டன. சுமார் 70க்கும் மேற்பட்ட பெரிய விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. கடற்கரை சாலையில் நடைபெற்ற விஜர்சன நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம், பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி உள்ளிட்ட ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு களித்தனர். ஜெயாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் ஆலயத்தின் 10ஆம் ஆண்டு கும்பாபிஷேக நிறைவு விழாவை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயாநகர் 5வது தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. மேலும் 10ஆம் ஆண்டு கும்பாபிஷேக நிறைவு விழாவை ஒட்டி ஸ்ரீ சக்தி விநாயகர் சுவாமிக்கு சிறப்பு மகா அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் நகரவாசிகள், ஆலய அர்ச்சகர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழகத்தில் ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி நடைபெற்று வருவதாக ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற விநாயகர் சிலைகள் விஜர்சன ஊர்வல நிகழ்ச்சியில் திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டரும் இந்து முன்னணி மாநில கலை பண்பாட்டு பிரிவு செயலாளருமான கனல் கண்ணன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், தமிழகத்தை போன்று கட்டுப்பாடுகள் விதிக்காமல் விநாயகர் சதுர்த்திக்கு ஒத்துழைப்பு அளித்த புதுச்சேரி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், தற்பொழுது தமிழகத்தில் ஆன்மீக பேச்சாளர் ஒருவரை பெரிய குற்றவாளி போன்று 100 போலீசாரை கொண்டு தமிழக அரசு கைது செய்துள்ளது என்றும், தமிழகத்தில் ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி நடைபெறுவதாகவும், ஆன்மீகம் என்பது சனாதனம், சனாதனம் என்பது வாழ்வியல் முறை, அந்த வாழ்வியல் முறை கலாச்சாரத்தை பள்ளியில் படிப்பதில் என்ன தவறு உள்ளது, பள்ளியின் நடுவே சர்ச் உள்ளது, அதனை என்னவென்று சொல்வது என கேள்வி எழுப்பினார். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து கூட சொல்லாதவருக்கு தான் நாம் ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு இந்துக்கள் அனைவருக்கும் வர வேண்டும் என்றும், தமிழகம் மற்றும் இந்துக்களுக்கு நல்லது நடப்பதாக இருந்தால் விஜய் அரசியல் வருகையை வரவேற்போம் என்றார். எடுத்து வைக்க முடியுமா சொல்லுங்க? அதாவது ஆன்மீகம் என்பது சனாதனம், சனாதனம் என்பது வாழ்வியல் முறை. அந்த வாழ்வியல் முறையை நம்ம கலாச்சாரத்தை பள்ளிக்கூடம் படிப்பில் என்ன தவறுன்னு கேட்குறேன். அப்படிப்பட்ட நிறைய பள்ளிக்கூடங்கள் நடுவில் சர்ச் இருக்கிறது. அது என்ன எதை சொல்கிறது? சர்ச்சை ஒருமைப்பட்ட ஒரு மதத்துக்குள்ள தானே ஸ்கூலும் சர்ச்சை ஒன்று சேர்ந்துருக்கிறது. அதை யாருமே கேட்க கேள்வி இல்லை. நீங்கள் தான் கேட்கணும். இந்த விஷயத்தெல்லாம் கேட்டால் தான் மக்களாக கொஞ்சம் திருந்துவாங்க. நிறைய வந்துட்டுருக்கு, நானும் நிறைய வந்துட்டுருக்கு. நாங்கள் வழக்கை போராட்டி கொண்டிருக்கோம். இந்துக்களுக்காக அந்த போராட்டம் ரொம்ப இனிமையாக இருக்கிறது, ரொம்ப இனிப்பாக இருக்கிறது. அவர் என்றைக்கு சொல்லியிருக்கிறார் கேட்டால்,
அது ஆனால் நம்ம மானமுள்ள இந்துக்களுக்கு இந்த உணர்வு வர வேண்டும். இந்த உணர்வு வேண்டும், இந்த உணர்வு வேண்டும். நமக்கு வாழ்த்து தெரிவிக்காதவர்களுக்கெல்லாம் நாம் வந்து ஓட்டு போடுறோம் என்ற உணர்வு வர வேண்டும் சொல்றேன். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய் காலே, ஜெய் காலே, காலே. ஆரம்பிச்சிருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? எது வந்தாலும் தமிழ்நாட்டிற்கு நல்லது நடந்தால், அது குறிப்பாக இந்துக்களுக்கு நல்லது நடந்தால் அது நல்ல விஷயமா தான் ஏற்றுக்கொள்வேன். அதனால அது அப்படி விஜய் அவர்கள் பண்ணால் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பிருந்தாவனத்தில் நடைபெற்ற புதுவை பெண்கள் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்ற அமைப்பின் செயற்குழு கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெண்கள் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்ற அமைப்பின் செயற்குழு கூட்டம் பிருந்தாவனத்தில் உள்ள சென்ட் மேரிஸ் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு இருதய மீறி தலைமையேற்க அமைப்பு தலைவர் கலாவிக்கு முன்னிலை வகித்தார். கலைமாமணி சரஸ்வதி முரளி மொழி வாழ்த்து பாட பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வித்யாஸ்ரீ அனைவரையும் வரவேற்க கவிஞர் கதிர் முத்துரத்தினம் இணைப்புரை வழங்கினார். வாடைக்குளம் பகுதியில் வசிக்கும் முருகன் என்பவரின் குடும்பத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கலை நிகழ்ச்சிகளில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கலைவாணி, அட்சயா, பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.